நமக்கு வந்து ப்ரொஃபஷனலா தெரியணும்னா ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஆர்டரே கிடைக்கும். ஸ்டோர் பாட் கோன்ல என்ன பிரச்சனை, ஒரு 2 டேஸ்ல என்ன ஆயிடும், வீணா போயிடும். கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும். சோ அதனால ஃப்ரீசர்ல மட்டும் தான் இதை ஸ்டோர் பண்ணணும்ன்றதுனால கடையில ஈஸியா கிடைக்காது. எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். நம்ம வந்து கடையில வாங்குற கோனுடைய மைக்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதிகமா ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ரிலீஸ் ஆகுறதுக்கு. சோ இது தின்னா இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் மைன்யூட்டா பண்ணாவே நமக்கு ப்ராசஸ் நடந்துரும். பட் திக்கா நல்ல பண்ணும்போது பிளஸ் அழுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு என்ன ஆகும்னா ஃபிங்கர் வந்து பெயின் இருக்கும். டிப் சைஸ், இப்போ கடையில் வாங்குற கோனோட டிப் சைஸ் வந்து என்னவா இருக்கும்னா 0.7 இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஃபிகரேட்டிவ் ஒர்க் வரைகிறீங்க, ஃபேஸ்ல கண்ணு மூக்கு வாயெல்லாம் போடணும்னா எவ்வளவு கம்மியான இடம் வேணும். அப்ப 0.7ல நம்மளால ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க் பண்ணா பெருசு பெருசா வந்துரும். அப்ப அந்த ஃபேஸே வந்து ஸ்பாயில் ஆயிடும்ல. நமக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிப்போம். ஓகேவா? நமக்கு ஸ்டோர் பாட் கோன்ல அது அவைலபிள் கிடையாது. எதுக்காக இப்ப எல்லாருமே வந்து ஆர்கானிக் கோனை சூஸ் பண்ணி வராங்க, அதான் எக்ஸ்ட்ரா காஸ்ட் போட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி வராங்க. இதுவே கெடுதல் இல்லாம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆர்கானிக்கும் யூஸ் பண்றோம். பிசினஸ் ப்ராஸ்பெக்டிவ்ல ப்ரொஃபஷனலா இருக்கும். நம்ம பர்சனல் ப்ராஸ்பெக்டிவ்ல நமக்கு ஃபிங்கர் பெயின் வராது. பிளஸ் வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய ஒர்க் நல்லா நீட்டா இருக்கும் பொழுது. ஸோ 3 டிஃபரன்ஸ் புரியுதா? ஆக மொத்தத்துல எல்லாருக்குமே ஈக்குவல் பெனிஃபிட் இந்த இடத்துல.